மிஸ்ஸில் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. பிசிஓஎஸ் அப்படிங்கிறது மாதவிடாய் சார்ந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. மனதளவிலும் நிறைய பாதிப்புகள உண்டாக்கக்கூடிய ஒரு நோய். சமீபத்தில இந்த பிசிஓஎஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் வரும்பொழுது, டாக்டர் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்லி வர்றாங்க. ஆனா, அவங்க மனது சார்ந்த பிரச்சனைகள் நெறைய இருக்கு. அந்த மனது சார்ந்த பிரச்சனைகள சரி செஞ்ச பிறகு தான், அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகுது. உடம்பு வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிசிஓஎஸ்ல என்னென்ன மனது சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும்? இதை எப்படி அணுகணும்? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிசிஓஎஸ்க்கு சமீபத்தில பிஎம்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து குடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, பாலி எண்டோகிரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன நெனச்சுட்டு இருந்தோம்? பிசிஓஎஸ் அப்படின்னா, பீரியட்ஸ் கரெக்ட்டா வராது. அது கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பெத்துக்கிறதுக்கு தான் அத பத்தி நம்ம யோசிக்கணும்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனால் இது உங்களுடைய மனதையும் சார்ந்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்கு. இதுல பாலி எண்டோகிரைன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பாலி எண்டோகிரைன் அப்படின்னா, இதுல இன்சுலின் சார்ந்த பிரச்சனையும் வந்து இருக்கும். கார்ட்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையும் வந்து இருக்கும். அதேபோல மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல எப்பவுமே உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துல கொஞ்சம் பாதிப்புகள் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பாடியில ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு மூட்டு வலி இருக்கிறது, தலைவலி இருக்கிறது, இது எல்லாமே இன்ஃப்ளமேஷனோட ஒரு அறிகுறி. ஸோ அதனால தான் இப்ப இத பிஎம்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு பெயரே வந்து குடுத்துருக்காங்க. இந்த பிசிஓடில மனது சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்கும்? முதல்ல அதீதமான மனப்பதட்டம். ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடியது. இது நெறைய பெண்கள் இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணும் பொழுதே அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்கு. ஸோ ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது எப்பவுமே அவங்க ஒரு மனப்பதட்டத்தோட இருக்கிறது. அவங்க உடம்புல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறதுனால, பிரெயின்ல ஃபியர் சென்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பயத்த உருவாக்குறதுக்கான சென்டர்ஸ் அமெக்டல்லா. ஸோ இந்த இடம் வந்து அதிகமாக தூண்டப்படுறதுனால, எப்பவுமே ஒரு ஹை அலர்ட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எப்பவுமே ஒரு பதட்டமா இருப்பாங்க. வீட்ல ஒரு சின்னதா ஒரு பொருள் விழுந்துட்டா கூட வந்து ஒரு பதட்டப்படக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும். யாராவது சின்னதா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதிகமா வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. எய்தர் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, இல்லன்னா அதிகமா அதற்கு கோபப்படக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லுமே கடைசி நேரத்தில தான் வந்து செய்வாங்க. அந்த வேலையுமே ஒரு பதட்டமா செய்யக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ஸோ இது நெறைய ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகள்ட்டலாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பிசிஓடி வந்த ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துல கூட வந்து அந்த வேலைய தள்ளி போடக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும். கடைசி நேரத்துல பார்த்தீங்கன்னா, பதட்டமாவே வந்து அவங்க செஞ்சுட்ருப்பாங்க. ஸோ அதற்கு காரணம் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் தான். மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா, புரொஜெஸ்ட்ரான் வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாயிடும். புரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாயிடும். இந்த புரொஜெஸ்ட்ரான் தான் நம்ம பிரெயினுக்கு ஒரு அமைதிய குடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, நம்முடைய பிரெயின் எப்பவுமே ஒரு பதட்டத்தோடே வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மனப்பதட்டம் இருக்கும் பொழுது, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருந்துகிட்டே இருக்கு. இத சிம்பிளா நம்ம ஒரு மூச்சு பயிற்சி மூலமா சரி செய்ய முடியும். ஸோ எப்பல்லாம் மனப்பதட்டம் ஆகுறீங்களோ, அப்பல்லாம் ஒரு 4 செகண்டுக்கு ஆழமா மூச்ச உள்ள இழுங்க. வெளி விடும்போது வாய குவிச்சு மெதுவா ஒரு 8 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து மெதுவா வெளிவிடலாம். இல்ல என்னால வாய குவிச்செல்லாம் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நான் இல்ல அப்படின்னா, மெதுவா நீங்க நார்மலா உங்களுடைய மூக்குல வந்து மெதுவா மூச்ச வெளிவிடலாம். அப்படி நீங்க வந்து ஒரு 4, 5 முறை நீங்க செய்யும் பொழுதே, இன்னும் சொல்லப்போனா ஒரு 10 டைம்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா பக்காவா இருக்கும். உங்க பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா, நீங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளிவிடும்போது, உங்க பாடியில பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆகுறதுனால, உங்க பாடி ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு வந்துரும். மெயினா உங்களுடைய ஹார்ட் பீட்டோட அளவ வந்து கம்மி பண்ணி, உங்களுக்கு பதட்டத்த வந்து குறைச்சிரும். ஸோ இத நம்ம எந்த சூழ்நிலையில வேணாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். மனப்பதட்டம் அதிகமா இருக்கும்போது, ஒரு நல்லா ஆழமா மூச்ச உள்ள இழுத்துட்டு, மெதுவா வெளிவிடுங்க. மனப்பதட்டம் நல்லா குறையத பார்க்கலாம். 2வது விஷயம், இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு நெறைய அம்மாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டாக்டர்
சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமா கோபப்படுறாங்க. அதிகமா வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு நிலை ஏன் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மூளை அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையில 20% எனர்ஜி பிரெயினுக்கு தான் போகும். ஆனா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, பிரெயினுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ் வந்து போகாது. அப்போ பிரெயினுக்கு வந்து குளுக்கோஸ் போலன்னா, நீங்க ரொம்ப பசியா இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அதிகமா கோவப்படுவீங்க, அதிகமா இரிட்டேட் ஆவீங்க. ஒரு சமநிலை இல்லாத தன்மையிலே நீங்க இருப்பீங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால தான், நீங்க எப்பவுமே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து கோபப்படுறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய சில வகையான என்சைம்ஸ வந்து கொஞ்சம் மாத்தி அமைச்சுரும். முக்கியமா நம்மளுடைய ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இதுதான் வந்து பிரெயின் ஃபாகுக்கான முக்கியமான ரீசன். சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு தெளிவில்லாத மனநிலை, அந்த முடிவெடுக்கிறதுல ஒரு சிரமம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதற்கு காரணம் இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து அவங்களுக்கு தெளிவா இருக்காது. ஸோ நெறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்க பிரெயின் வந்து தப்பு தப்பான விஷயங்கள வந்து சொல்லும். மெயினா இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஆண் தன்மைக்கான ஹார்மோன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸையும், ஹைப்போதலாமஸையும் வந்து ஹேக் பண்ணிடும். அதனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துரும். ஸோ அதனால தான் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்து கோபப்படக்கூடிய ஒரு நேச்சர் வந்து நமக்கு இருக்கும். பிரெயினுக்கு தேவையான அந்த குளுக்கோஸும் வந்து கிடைக்காதனால, எப்பவுமே நம்ம பசியோட இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ, அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன தான் வந்து நம்ம குடுப்போம். இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்? சிம்பிளா நீங்க சாப்பிடக்கூடிய அந்த ஆர்டர மாத்துறது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நடக்கிறது. இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாலே, பிரெயின் ஃபாக் அதிகமா கோபப்படுறது. இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து சரி பண்ணிடலாம். எப்படி சாப்பிடணும்? காலையில முதல்ல உங்களோட உணவுல அதிகமா வந்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய வேக வச்ச காய்கறிகள வந்து மிளகு, எலுமிச்சை சாறு, உப்பு சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. 2வது முட்டையோ, இல்லன்னா வந்து வேக வச்ச பயறு வகைகள், பன்னீர். இந்த மாரி புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவ 2வதா எடுத்துக்கோங்க. 3வதா கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கோங்க. டாக்டர் எல்லா உணவும் வயித்துக்கு தானே போகுது. அது என்ன ஃபர்ஸ்ட்ல 1 எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் காய்கறி எடுத்துக்கணும், 2வது புரோட்டீன் எடுத்துக்கணும், 3வது கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும் பொழுது, அது செரிமானம் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ இம்மீடியட்டா பிளட் சுகர் வந்து உங்களுக்கு ஸ்பைக் ஆகாது. அதே மாரி புரோட்டீனுக்கும் அந்த ப்ராசஸ் வயித்துல வந்து நடக்கும். கார்போஹைட்ரேட்ட பொறுத்தவரைக்கும் வாயிலேயே அதனுடைய செரிமானம் வந்து தொடங்கிறதுனால, பிளட் சுகர் வந்து இம்மீடியட்டா ஸ்பைக் ஆயிரும். அப்பதான் உங்களுக்கு இன்சுலினோட தேவை இருக்கும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, அதிகமா நீங்க கோபப்படக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும். 2வது சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நடங்க. இல்ல சின்ன சின்ன வீட்டு வேலைகள வீட்ட வந்து கூட்டி பெருக்குறது, இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள வந்து நீங்க செய்யலாம். இல்ல உங்களுடைய குதிங்கால்கள மட்டும் உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி, ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிட்டப்ஸ் இந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அதிகரிச்ச இரத்த சர்க்கரை வந்து தசைகளுக்குள்ள இன்சுலினோட தேவை இல்லாமலே போயிடும். அப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா உருவாகாது. ஸோ இந்த 2 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, பிரெயின் ஃபாகும் அதிகமா கோபப்படுறது, இரிட்டபிளா இருக்கிறது. இந்த விஷயம் வந்து சரியாயிடும். ஃபாலோ பண்ணுங்க. 3வது விஷயம், எப்பவுமே ஒரு டிப்ரஷன்லயே வந்து இருப்பாங்க. மோட்டிவேஷனே வந்து இருக்காது. காலையில எழுந்திரிக்கும்போது, "ஏன்டா விடியுது?" எந்த ஒரு வேலையுமே செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இருக்காது. வீட்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, "காலையில எந்திரிச்சு கொஞ்சம் யோகா செய்யலாம்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த விருப்பமே இருக்காது. அதே மாதிரி ஒரு படிக்கணுங்கிற ஒரு விருப்பமோ, இல்ல ஒரு வேலைய செய்யணும், ஒரு உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமே வந்து இருக்காது. இதற்கான காரணம், அவங்க பாடியில மோட்டிவேஷன உருவாக்குறதுக்கான செரட்டோனின், டோபமைன் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கம்மியாயிடும். ஏன்னா, அவங்களுக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும். கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கிறதுனால, நம்ம கட்ல தான் வந்து அதிகப்படியான இந்த செரட்டோனினுக்கான மூலப்பொருட்கள் உருவாகும். ஸோ இதெல்லாம் கம்மியா இருக்கிறதுனால, அவங்க எப்பவுமே ரொம்ப டிப்ரசிவா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம மோட்டிவேஷனே வந்து அவங்களுக்கு இருக்காது. இதற்கு என்ன பண்ணலாம்? ஸோ நம்மளோட இந்த செரட்டோனின, டோப்பமைன வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே சின்ன சின்ன வேலைகள வந்து நம்ம செய்யலாம். காலைல எழுந்த உடனே நம்ம படுத்திருக்கக்கூடிய அந்த பெட்ட வந்து மடிச்சு வைக்கிறோம் அப்படின்னா, இம்மீடியட்டா ஒரு வேலைய முடிச்ச ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். இது வந்து டோப்பமைன வந்து நமக்கு குடுக்கும். அதேபோல காலையில நீங்க எழுந்திரிச்ச உடனே
சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி ஒரு நடைப்பயிற்சி நீங்க மேற்கொள்றீங்க அப்படின்னா, உங்க பாடியோட அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ, அதனால உங்களுக்கு நைட்ல நல்ல மெலட்டோனின் வந்து கிடைக்கும். டே டைம்ல செரட்டோனின் வந்து கிடைக்கும். ஸோ, காலை வேளையில இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம், அந்த சூரிய வெளிச்சம் நம்மளுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய செல்கள வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறமா ஒரு 14 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம பாடியில மெலட்டோனின் செக்ரீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டைமர வந்து அது செட் பண்ணிடும். ஸோ, நீங்க மார்னிங் எழுந்திரிச்சோனே சன்லைட்ல எக்ஸ்போஷரா வந்து இருந்தீங்க அப்படின்னாலும், செரிமான கோளாறுகள வந்து சரி செய்றதுக்கு நல்ல ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது. டீடாக்ஸ் மெத்தட்ஸ ஃபாலோ பண்றது. ஸோ ஒரு 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. சமீபத்தில நான் பார்த்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வந்து ஒரு 27 இயர்ஸ் தான் வந்து ஆகுது. ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல வொர்க் பண்றாங்க. அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருந்து, அதனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. ஸோ பீரியட்ஸ வரவழைக்கிறதுக்காக மாத்திரைகள் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. பீரியட்ஸ் வருது. ஆனா உடம்பு வெயிட் 4 மாசத்திலேயே வந்து 9 கிலோ வரைக்கும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. வெயிட் அதிகமானதுனால வாக்கிங் போம்போது முட்டியில வந்து இன்ஜுரி வந்து லிகமெண்ட் இன்ஜுரி வந்துருச்சு. ஸோ இந்த நிலைகள்ல அவங்களுக்கு மன அழுத்தத்த முதல்ல சரி செய்றதுக்கு மெயினா மார்னிங் எழுந்து சன்லைட்ல வந்து எக்ஸ்போஷரா இருங்க. ஸோ அடுத்ததா அவங்களுடைய கட்ட கிளென்ஸ் பண்றதுக்கான இந்த 7 நாள் நெய் மருந்து சிகிச்சை எடுக்கும் பொழுதே, அவங்களுக்கு முதல் முறையா மாத்திரை எடுத்துக்காமலே பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலைகளையும் ரொம்ப ஆக்டிவா பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டிப்ரசிவ் ஸ்டேட் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மோட்டிவேஷன் நல்லாவே வந்து வர ஆரம்பிச்சுது. அடுத்ததா அவங்களுடைய டயட்டையும் வந்து நல்ல ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய மோர் எடுத்துக்கிறது, நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது, ப்ரீபயாட்டிக் இருக்கிற மாதிரி சின்ன வெங்காயம், நாட்டு பூண்டு, வாழைப்பழம் இந்த மாரி நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகள், இதெல்லாம் எடுத்துக்கும்போது, அவங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து மட்டும் வெளிய வரல. உடம்பு வெயிட்டும் நல்லா குறைஞ்சிருச்சு. முக்கியமா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, "நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் டாக்டர். முன்ன மாதிரி நான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபப்படுறதில்ல. நல்லா மோட்டிவேட்டடா ஒரு வேலைய செய்யணும் அப்டிங்கிற ஒரு விருப்பத்தோட செய்றேன்" அப்டின்னு சொன்னாங்க. ஸோ, நீங்க நல்லா ஹேப்பியா இருக்கணும், டிப்ரஷன் இல்லாம இருக்கணும்னா, இந்த ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. டீடாக்ஸ் வந்து ஃபாலோ பண்றது, அதுக்கப்புறமா டயட்ட வந்து ஃபாலோ பண்றது. ஸோ, அடுத்ததா ரெகுலரா சன்லைட் எக்ஸ்போஷர். இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய டிப்ரஷன் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிச்சுரும். 4வதா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை, மனதளவுல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்டின்னா, டே டைம் ஃபுல்லாமே டயர்டா இருப்பாங்க. நைட்ல பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய தாட்ஸ் வந்து ஓடும். அதனால தூக்கமே சரி வராது. அவங்களுக்கு 2 மணிக்கு மேல தான் வந்து தூக்கமே வரும். காலை நேரத்தில பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 4 மணி, 5 மணி இன்னும் சொல்லப்போனா 6 மணி, 7 மணிலாம் அவங்களுக்கு மிட் நைட் மாரி நல்ல தூக்கம் இருக்கும். வீட்ல அம்மாக்கள் எல்லாமே சொல்லுவாங்க. "அப்புறம் காலையில வந்து எழுப்புறது ரொம்ப சிரமம் டாக்டர்." ஸோ அவசியம் இல்லாம அவங்க எழுந்திரிக்கவே மாட்டாங்க. லீவ் நாளா இருந்ததுன்னா 11 மணி, 12 மணிக்கு தான் வந்து எந்திரிப்பாங்க. ஒருவேளை ஸ்கூலுக்கு போணும்னா காலையில வந்து கஷ்டப்பட்டுட்டே எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நைட்டு சரியா தூக்கம் வரமாட்டேங்குது? காலை வேளைகள்ல மட்டும் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வருது அப்படின்னா, அவங்க பாடியில இந்த கார்ட்டிசாலோட ஒரு ரிதமே மாறிடும். அந்த சர்க்கேடியன் ரிதம் வந்து மாறிடும். யூசுவலா கார்ட்டிசால் வந்து காலை வேளைகள்ல அதிகமா இருக்கணும். நைட் ஆக ஆக வந்து குறையணும். ஆனா, இந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நைட்ல தான் நெறைய கார்ட்டிசால் இருக்கும். ஏன்னா, அவங்க நெறைய திங்க் பண்ணுவாங்க. நெறைய ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ, அந்த சமயத்தில அவங்களுக்கு கார்ட்டிசால் லெவல் அதிகமா இருக்கும். காலை நேரத்தில அது குறைஞ்சிரும். அதனால தான் அவங்க நல்ல ஒரு டீப் ஸ்லீப்ல வந்து இருப்பாங்க. ஸோ, மன அழுத்தம் வந்து முக்கியமான காரணமா வந்து இருக்கும் அவங்களுக்கு. ஸோ, இந்த மாரி நிலைகள்ல எப்படி நம்ம வந்து சரி பண்றது? ஸோ, நீங்க டே டைம்ல ஒரு ஈவ்னிங் டைம்ல ஒரு நல்ல வெதுவெதுப்பான வெந்நீர்ல வந்து எப்சம் சால்ட் போட்டு வந்து உட்காருங்க. ஸோ, ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நீங்க உங்க கால்கள மட்டும் அந்த எப்சம் சால்ட் போட்டு அந்த தண்ணீல நீங்க வச்சீங்க அப்படின்னா, மெக்னீசியம் வந்து தோல் வழியா உங்களுக்கு உள்ள போகும். இது வந்து ஈவ்னிங் டைம்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு மோட வந்து குடுக்கும். அதேபோல வாரத்துல ஒரு 3 நாள், 4 நாள் நல்ல விளக்கெண்ணெய் அடி வயிற்று பகுதியில வந்து மசாஜ் மாரி வந்து பண்ணுங்க. பண்ணிட்டு நல்லா ஒரு டர்க்கி டவல சுடு தண்ணீல நனைச்சு அத பிழிஞ்சுட்டு அடி வயித்துல வந்து கட்டி வச்சுக்கோங்க. இது அடி வயித்துக்கு நல்ல ரத்த ஓட்டத்த வந்து குடுக்கும். வாதத்த வந்து குறைக்கும். வாதம் குறைஞ்சது அப்படின்னாலே, ரிப்பீட்டடான தாட்ஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நைட்ல நல்ல தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த 2 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே,
நல்ல இரவு தூக்கம் இருக்கும். காலையில நீங்க எழுந்திருக்கும்போது பிரிஸ்கா, ஆரோக்கியமா ஒரு அந்த நாள தொடங்குறோம் அப்படிங்கிற ஒரு புத்துணர்வோட நீங்க வந்து இருக்கலாம். ஸோ இந்த 4 பிரச்சனைகள் தான் நெறைய பிசிஓடியினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பார்க்குறோம். இந்த மனதளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள சரி செய்யாம பிசிஓடிய சரி செய்ய முடியாது. மெயினா ஆங்சைட்டி நெறைய இருக்கிறது, அதிகமா கோபம் வருது, இரிட்டேட் ஆகுறது, மோட்டிவேஷனே இல்லாம இருக்கிறது, டிப்ரசிவா ஃபீல் பண்றது, லைஃப்ல எனக்கு எதுவுமே வந்து கரெக்ட்டா நடக்கல. இப்படி ஒரு வார்த்தைய நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதேபோல நைட்ல தூக்கம் வந்து சரியா வராம, காலை நேரத்தில நல்லா தூங்குறது. இந்த அறிகுறிகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னா, இத சரி பண்றதுக்கான சிம்பிளான சில டிப்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருக்கும்போது, மனதளவுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? அதற்கான எளிமையான தீர்வுகள பத்தியும் நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ, அவங்களுக்கும் சொல்லுங்க. மெயினா நெறைய அம்மாக்கள் இந்த விஷயத்த பார்ப்பாங்க. குழந்தை நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எப்பவுமே வீட்ல ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கும். ஒரு 40 பிளஸ்ல இருக்கக்கூடிய அம்மாவும், ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய பொண்ணும். இவங்க 2 பேருமே வந்து அம்மாவுக்கும் ஒரு மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. பொண்ணும் வந்து டீனேஜ்ல இருப்பாங்க அப்படிங்கும்போது, பிசிஓடியும் கூட இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு எப்பவுமே வீட்ல வந்து சண்டை தான் வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க. இது அந்த பெண்ணோட கேரக்டர் கிடையாது. அவங்க ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய சேஞ்சஸ். சின்ன சின்ன மாற்றங்கள கொண்டு வரதுக்கு மூலமாக, அவங்களையும் மகிழ்ச்சியான ஒரு நபரா வந்து மாற்றலாம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் வந்து இந்த பிரச்சனையோட வந்திருந்தாங்க. முதல்ல அவங்க வீட்ல இருக்கவங்கலாம் சொன்னது என்னன்னா, வீட்ல அம்மா, பாட்டி 2 பேருமே வந்து சொல்றாங்க, "இவங்க நான் சொன்னதே வந்து கேட்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதிகமா கோபப்படுவாங்க." இப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, "ஆமா, நான் அப்படிதான் வந்து செய்வேன்." அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்ன பிறகு, பொண்ணுக்கு கண்லருந்து தண்ணி வருது. ஏன்னா, இவ்ளோ நாளும் நான் தான் ரொம்ப அடமன்ட்டா மாறிட்டேன் அப்படின்னு நெனச்சுட்டு அந்த பொண்ண அவங்களே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இது ஹார்மோன்ஸ்னால தான் இந்த மாற்றங்கள் வந்து வருது. சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமாவே இத சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுதே, அந்த பொண்ணுக்கு கண்லருந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ இது ஹார்மோன்களால வரக்கூடிய மாற்றம். இதை எளிமையா சரி செய்ய முடியும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுமோ, அவங்களுக்கும் இத அனுப்பிச்சு வைங்க. நீங்களும் இதே மாதிரியான பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்கீங்க. இல்ல உங்க வீட்லயும் பெண்கள் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள அதற்கான தீர்வ பத்தி விரிவா விவாதிக்கலாம்.